மதுரையில் பச்சை பட்டுடுத்தி கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். மதுரை வைகை ஆற்றில் அழகர் இறங்குவதை காண இரவு முழுவதும் குடும்பமாக பக்தர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் காத்திருந்தனர். தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி பெருமாள் கோயிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் பின்னர் வெட்டிவேர் சப்பரம் மற்றும் 1000 பொன் சப்பரத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆறு நோக்கி புறப்பட்டார். வழி நெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து வரவேற்பளிக்க ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்து கொண்டு பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி அழகர் வைகை ஆற்றுக்கு வந்தார். காலை 5:50 மணிக்கு தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டு உடுத்தி அழகர் வைகை ஆற்றில் இறங்கினார். தொடர்ந்து 3 முறை வலம் வந்த நிலையில் பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா முழக்கம் விண்ணை பிளந்தது. கள்ளழகர் ஆற்றில் இறங்குவதை காண குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கூட்டத்தால் மதுரையே குலுங்கியது. ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் சர்க்கரை நிரப்பிய செம்பில் சூடம் ஏற்றி அழகருக்கு தீபாராதனை காட்டி பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். அழகர் ஆற்றில் இறங்கி வைபவத்தை முன்னிட்டு கோரிப்பாளையம் வைகை ஆற்றின் கரையில் பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தினர். அதாவது வலிகளை விட அதை தூக்கிட்டு வரோன்ற பெருமையாக தான் இருக்கு எங்களுக்கு. அந்த வலிகள் ரொம்ப இருக்கும். ஆனா அந்த பாட்டு சவுண்டும் இந்த மக்களுடைய ஆரவாரம் இந்த உற்சாகத்தை பார்க்கும்போது இன்னமும் தூக்கலாம்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கு எங்களுக்கு. அழகரை பார்க்க 2வது ட்ரிப் வந்திருக்கேன். காலம்பரையிலே நிக்கிறேன், கால் வலி. ஆனா அழகரை பார்த்தோன்னே எல்லாமே மாயமா மறைஞ்சு போச்சு. அவரை பார்த்தோன்னே ஒரு பூரிப்பு, எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கு சார். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் எப்பவுமே நியூஸ் அது பார்த்துட்டு இருந்தேன். என்ன மதுரையில தான் 5 இயர்ஸா இருக்கேன். ஆனா இது வரைக்கும் ஒரு டைம் கூட வந்ததில்லை. பட் அந்த செலிப்ரேஷன் ரொம்ப பிரம்மாண்டமா சூப்பரா இருந்துச்சு. ஒரு டைம் ஆச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். இவங்க மூலியமா தான் நான் வந்தேன். பட் ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இங்க வந்த ஃபீல் இட்ஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிதான் இருந்தது. ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி அந்த மிட் நைட்ல எந்திரிச்சு இங்க வந்து சாமியை பார்த்த அந்த மொமெண்ட் இட் வாஸ் லைக் a goosebump moment. ஆக்சுவலி நான் மதுரைக்கார பொண்ணு தான். நான் இப்போ சென்னையில செட்டில் ஆயிட்டேன். ஆனா திரும்ப பேக் டு தி டேஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. அழகரோட ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு. இந்த மொமெண்ட் லைஃப்ல மறக்கவே முடியாது. வேற லெவல். நாங்க கடலூர் மாவட்டத்திலேருந்து இது கள்ளழகர் திருவிழா பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்தோம். ஆனா ரொம்ப சந்தோஷமா பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வாய்ப்பு இனியும் கிடைக்கணும்னு நாங்க விரும்புறோம். நான் பிறந்ததுலேருந்து பாக்குறேன். இங்க 5 வருஷமா வரேன். அது ஒரு தனி வைப். நல்லா அந்த டைம் மட்டும் ஒரு மாதிரி ஹெவி வைப் ஆயிரும். எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். அழகரை பாக்குறது, குளுக்குறது, இந்த பசங்க ஆடுறது எல்லாம் ஜாலியா இருக்கும். சித்திரை திருவிழானாலே மதுரையின் வைப்பு தான். அதுல இந்த வராறு அழகர் பாட்டை போட்டா மக்கள் அனைவரும் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு உத்வேகத்தை பூரா முழுசா காட்டக்கூடிய ஒரு வைபவம் இது. வைகை ஆற்றில் உற்சாகம் கரை புரண்டு ஓடியது.